கிறிஸ்மஸ் 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 கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்காக அநேக கொண்டாட்டங்கள், அநேக ஜபங்கள்னு நம்ம நிறைய இடத்துக்கு போய்கிட்டோம், வந்துக்கிட்டோம், கொண்டாடிக்கிட்டோம், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டோம் இருக்கிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னால், உலக இரட்சகராம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணுலகத்தை விட்டு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் பிறந்தாரு அப்படின்றத நினைவு கூர்ற இந்த நாள் தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம வருஷம் கொண்டாடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, உலகம் முழுக்க கொண்டாட்டங்கள் போய்கிட்டே இருக்குது. எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க, நியூஸில் பார்த்தாலும் சரி, இந்த நாட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அந்த நாட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், நம்மளை சுற்றி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அதுவும் ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை, ஒரு மாதம் கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ்க்காக நாம் கொண்டாடிக்கிட்டே மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டே அந்த சந்தோஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன? அவர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தாருன்றதை சொல்கிறது தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் இன்னைக்கு 25 சாயங்காலம் என்ன சொல்லுவோம்? ஒரு வழியாக கிறிஸ்மஸை முடிஞ்சிருச்சு, அடுத்து நியூ இயருக்கு ரெடி ஆகும் அப்படின்னு ரெடி ஆகும். ஆனால் அது கிறிஸ்மஸ் இல்லை. கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தவர் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு, என்றென்றைக்கும் நம்ம கூட இருப்பார் என்பது தான் உண்மையான வேத சத்தியம், வேத வசனம் சொல்கிறது அதுதான். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸை நம்ம பல்வேறு விதமாக கொண்டாடலாம். ஒரு சிலர் சந்தோஷமாக கொண்டாடலாம், ஒரு சில கஷ்டங்களில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுப்போம், இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தாரு, இன்னைக்கும் அவர் என் கூட இருக்கிறாரு. அவருக்கு பர்த்டே, நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது, பர்த்டே கொண்டாடுறோன்னா இன்னைக்கு பர்த்டே கொண்டாட்டு நாளைக்கு என்ன அவங்கக்கிட்ட பேச மாட்டோமா? இல்லை அவங்க தான் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவர் பிறந்தாருன்றதை நாம் நினைவு கூறுறோம், மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்ம கூட இருக்கிறாருன்றதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போனோம், பைபிள் வாசித்தோம், ப்ரேயர் பண்ணோம், இல்லை, 365 நாளும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாக நம்ம வாழ்வோம். அப்படி இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக மரிச்சார், எனக்காக எழுந்தார், திரும்பவும் எனக்காக வருவாருன்றதை நாம் புரிந்து கொள்வது தான் கிறிஸ்மஸ். இதுக்கு தான் வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸை நாம் வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியன் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியன் மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியன் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியன் மனமே.